நாட்களிலே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் கொடிகரமான சம்பவங்களாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் எல்லா இடத்திலையும் சமாதானம் என்ற பேச்சுக்கு இன்றைக்கு ஆயுத விற்பனைக்கு இன்றைக்கு சமாதானம் என்று வஞ்சனையின் அந்த சமாதானம் பண்ணுகிற ஒரு அதாவது சமாதானத்துக்கு ஆயுதத்தின் ஊடாக தீர்வு கிடைக்குமா? இப்ப நாங்க உலக செய்திகளை பார்ப்போம், அதன் பிறகு வேத வார்த்தைகளை பார்ப்போம். அதனால இன்னைக்கு உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், பணத்தை அள்ளி கொடுக்கிறார்கள். இதை ஏன் என்று கேட்டால் சமாதானத்துக்கு என்று சொல்லுகிறார்கள். ரஷ்யா தாக்கும் போது பயங்கரமாக தாக்குகிறார்கள் என்றார்கள். உக்ரைன் தாக்கும் போது அவர்களுடைய தாக்குதல் தாக்குதல் என்றும், ஆனால் ரஷ்யா தாக்குற தாக்குதல் எல்லாமே பயங்கரவாதத்து தாக்குதலும் மிக கொடிகரமான தாக்குதல் என்றும் இந்த காரியங்களை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த தாக்குதல் தாக்குறார்கள். அதாவது எப்படி சொன்னா எல்லா ஐரோப்பா எல்லாரும் சேர்ந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் சமாதானத்துக்காகவும் அவர்களுக்கு அந்த பெட்ரோல் கிணத்துல ஒரு பூவை மாறி போட்டு ஒரு தாக்குதல் அப்படி என்று ஒரு தாக்குதலை பண்ணுவார்கள். இதை தாக்குதல் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனா ரஷ்யா தாக்கும் போது எப்படி இந்த உலகத்திலே சமாதானத்துக்கு பெயரே வஞ்சனையாக இருக்கிறது. அப்போ இது உலகத்துடைய காரியம். அதனால இந்த நாட்களிலே நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய யுத்தம் நாம செய்ய வேண்டும், பயப்படாமல் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம். அதனால நாம இன்னைக்கு ஒரு வார்த்தைகளை இன்னைக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நாம் ஒரு சற்று இதை கவனித்து நாம தொடர்ந்து நாம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவன் என்னோடு பேசின தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த உபவாச நாட்களிலே இன்னும் வரும் கால உபவாசங்களிலும் இன்னும் கர்த்தர் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் அவதானித்து இந்த காரியத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. ஓகே, இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், கோலியாத்து தாவீதுடைய இந்த சம்பவம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, பெலிஸ்தர் ஒரு பக்கத்துல வந்து நிற்கிறார்கள், இங்கால இஸ்ரவேலர்கள் இங்கால வந்து நிற்கிறார்கள். இங்க ஒரு பெரிய காரியங்கள் நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், இப்போ இவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக அவங்க பெருசருக்கு அங்கே கோலியாத்து உங்களுக்கு தெரிந்த கதை, அதனால நான் இதை வேகமாக கொண்டு போயிடுவேன். கோலியாத்து இங்கே அவன் கூப்பிடுகிறான், அவர் எல்லாரையும் அவன் யுத்தத்திலே நிற்கிறான். யுத்தத்திலே நின்று உங்களை யாராவது ஒருவர் வாங்க என்னோடு யுத்தம் பண்ணுவோம் அப்படி என்று சொல்லும் போது, இப்போ நாங்க இங்க 2 காரியங்களை பார்க்கிறோம். தலை குனிந்த நிலையான இஸ்ரவேல், தலை குனிந்த நிலையான இஸ்ரவேல், பெலிஸ்தர்கள் தலை நிமிர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். 2 காரியம் அவதானிக்க வேண்டும். ஒன்று, தலை நிமிர்ந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவி இல்லாத இந்த பெலிஸ்தர் இன்றைக்கு அவர்கள் தலை நிமிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னால் முடிந்தால் நீ இந்த காரியத்தை நீங்கள் வாருங்கள், நாம் யுத்தம் பண்ணுவோம் என்ற யுத்தத்தின் பகுதியிலே இவர்கள் நிற்கிறார்கள். நல்லாவதா நீங்க இப்போ இந்த 2 காரியத்தில் இருக்கிற போது இவர்கள் எப்படியே தொடர்ந்து அங்கே கூப்பிடுகிறார். சாமுவேல் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை அப்படியே பாருங்க. 1 சாமுவேல் 17 விட்ட பாருங்க. இப்ப அவன் வந்து இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, யாரை பார்க்கிறாரு? இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு சொல்றாரு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? யுத்தத்துக்கு நீங்க வந்துட்டு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அப்படி அந்த தேவனுடைய
அன்பில்லாதவன், தேவனை அறியாதவன், தேவனுடைய நிறுவனவன், அவன் இந்த காரியத்துல கேட்கிறான், கூப்பிடுகிறான். எல்லாரும் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அதை என்ன சொல்றான்? அப்போ அவங்களோட நிலவரம் எப்படி இருக்குன்னு சொன்னா 11வது வசனத்தை பாருங்க. இப்போ சவுல் இஸ்ரவேல் அனைவருமே அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இது அவதானிங்க. ஏன்னு சொன்னா இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு பயப்படுகிறார்கள். யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை காத்தது, எல்லா காரியங்களையும் செய்தது. இன்றைக்கு ஒரே மனிதன் உடைய இந்த பெலிஸ்தர் இந்த கோலியாத்துக்கு பயந்து வெக்கி நாணமடைந்து பயந்து இருக்கிறார்கள். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய யுத்தம் என்ற ஊடாக நாம் பயப்படுகிற இந்த காரியம் ஏன்னு சொன்னால், எவன் ஆவிக்குள் இல்லாத இந்த மனிதன் வந்து கூக்குரலிடுகிறான். அவன் நீங்கள் எல்லாம் பெரிய சேனையுடைய எப்படி கூப்பிடுறான் வாசிங்க அல்லாமல் நீங்க சவலம் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, அப்ப அந்த ராணுவ பகுதிகளால சத்தமிட்டு அவன் கூப்பிடுகிறான். அப்ப இவர்கள் பயத்துலதான் இருக்கிறார். இந்த பயம் எப்படி வருகிறது? ஏன் இந்த காரியத்தில் பயந்தார்கள்? இந்த காரியத்தில் நாம பார்க்க வேண்டும். பாருங்க, சாமுவேல் 16 சொல்லுது, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். வந்து நின்று அவன் காலையிலையும் வந்த உடனே சொல்வான், ஏய் பெலிஸ்தா இருக்கிறீங்க, யாராவது வாங்க என்னோட யுத்தம் பண்ணு, என்னோட யுத்தம் பண்ண யாராவது வாங்க வாங்க என்று காலையில கேட்கிறான், பின்னேரம் கேட்கிறான். 40 நாள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மொத்தமா அவன் 80 முறை அவன் முழங்குகிறான், கூக்குரலிடுகிறான், கத்துகிறான். என்ன? வாங்க 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 என்ற போது பயத்தில் வெக்கி நாணி அடைந்திருந்தார்கள். ஏன்? தேவன் உடைய காரியத்தில், தேவன் நம்மை நடத்துகின்ற காரியத்தில் இவர்கள் 40 முறை இந்த நடந்து இங்க 80 தடவை அவன் பெலிஸ்தன் கூப்பிடுகிறான். அந்த வேளையில தான் தாவீது என்ற ஒரு மனுஷன், அங்கே உங்களுக்கு தெரியும், தாவீதை குறித்து தெரியும், தாவீதை குறித்து அநேக கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதனால தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்ப அவன் என்ன செய்யறான்? தகப்பனா சொல்றான், அன்னைக்கு போயிட்டு இந்த பயரையும் கொடுத்து இந்த என்ன சீஸ் அந்த ஆட்டு என்ன சாமான் சீசா அதை கொண்டே குடு அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லுகிறான். இவன் போகிற போது 26 வாசிங்க. இப்ப அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இப்ப பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய மனிதனுக்குள்ள நடக்க வேண்டிய நிகழ்வு. இவர்கள் பயத்தில் நிற்கிறார்கள். இவன் வருகிறான், வந்து இந்த இடையிலே பூந்து இது நடக்கிறது, இதை ஆராய்ந்து இருக்கிறான். தமையன்காரன் கூப்பிட்டு, வா, உனக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த நீங்கள் புள்ளாக வாசித்து பார்க்க தெரியும், இந்த கொஞ்சம் ஆடு இருக்குல்லோ, அந்த ஆட்டை நீ போய் பார், அந்த ஆட்டை நீ போய் அதை போய் பார். நீ இங்க வந்து இல்ல நின்று அந்த காரியங்களை நீ சொல்லாதே சொன்னாலும், ஆனால் இந்த காரியத்தை இந்த பகுதியிலே அறிந்து இந்த ஜனங்கள் இவ்வளவு பயத்தில ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். அவனோ விருத்தேசம் இல்லாத மனிதன் இல்லவா? அவனை பார்த்து வேறு சொல்லுகிறது நாயன் என்ற அங்கே ஜனத்தார்கள் பிரஜாதியார்களை பார்த்து அவர்கள் நாய்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு நிலையில தான் நிற்கிறார்கள். இவன் இப்ப தலை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள். என்ன? நாம கொஞ்சம் பலசாலிகள், நாங்க பலமான ஆட்கள் வந்து கூடியிருக்கிறோம், அதனால நாங்க பெரிய பலசாலி என்று இப்ப பெரிய கூக்குரல் எல்லா இடத்திலும் கூக்குரல் போட்டு போய் கொண்டே இருக்கு.
எல்லா சத்தங்களும் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கு. ஆனா தாவீது இங்கே வருகிறான். அவனை பார்ப்பதற்கு பெரிய வாட்ட சாட்டமான மனிதன் இல்ல, அழகான மேனியும் அழகான கண்ணும் என்றுதான் வேதம் சொல்லு. ஆனா அவனுடைய எந்த வாட்ட சாட்டமும் எந்த காரியத்திலும் அந்த பகுதியிலே இல்லை. ஆனா இவனுக்கு அவனால ஒரு விசை என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இவன் யாரென்றா ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருதசனம் இல்லாத இந்த பெருசன் எம்மாத்திரம் என்றான். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு காரியத்தை காக்க வேண்டும். இதில் இந்த இவன் வருகிறான், எல்லாரும் நாணி வெக்கி அடைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் பயந்து இருக்கிறதற்கும் இங்கே இவன் துணிந்து நிற்கிறதற்கும் காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே தேவனை மறந்து விட்டோம். நானும் இன்றைக்கு தேவனை மறந்ததனால இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தேவன் பயத்தின் ஆவியை கொள்ளாமல் தேவன் பலத்தின் ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல தாவீது வருகிறான். வந்து அவனால மெற்றவிட்ட என்று விசாரணைகளை அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிற போது சவுளுடைய காதலை பட்டு அவனை வரும்படி அடைத்து அவனுக்கு என்ன செய்கிறான்? இவன் யாரு? சவுல் ராஜா தானே, இஸ்ரவேல் ராஜா தானே. அப்ப அந்த சேனைகளுக்கு உரிய தகுதிகள் எப்படி இருக்கு? ஒரு பயிற்சி போனா எப்படி அடிபடணும், எப்படி சண்டை போடணும் என்ற டெக்னிக்கல் இருக்கு. அந்த டெக்னிக்கலை கற்றுக் கொடுக்கிறான். அவன் எல்லாத்தையும் போட்டுட்டு இவன் ஒருவேளை இவர்கள் மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டிருந்தால் அவன் தோல்வி அடைந்திருப்பான். இந்த அவனுக்கு தொப்பியலை போட்டு இதுகளை போட்டு அவனால் நடக்க முடியாது. அதனால் அவனோடு தேவ ஆவியானவர் நடத்தும் வகை என்ன மாதிரியோ அவன் தாவீது சொல்லுகிறான், இதெல்லாம் எனக்கு பயிற்சி இல்லை வீணா என்று அவன் அங்கே அவன் கூழாங்கல்லுகளை கொண்டு அவன் செல்லுகிறான். அந்த காரியத்தில் யுத்த காரியங்கள் எல்லாம் இது ஒன்றும் எனக்கு வேண்டாம் இல்லவா என்று சொல்லிட்டு அப்ப அவன் கேட்கிறான். ஒரு வகையில கேட்கிறான். எப்படி சவுல் கேட்கிறான்? அப்பா, நீ பயிற்சி இல்லாதவன் ஒன்று. அவன் சிறு வயதில இருந்து அவன் பயிற்சி பெற்றவன். அதனால அந்த அப்போ சவுலுடைய பயம் இங்கே இருந்து வந்தது என்று பார்த்தா, ஐயோ இவர் சிறு வயதில இருந்தே பயிற்சி பெற்றவர்கள், இங்கே ஆதி காலத்தில இருந்தே இவர்கள் அப்படி மிக பயிற்சி பெற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்று எண்ணி அவர்களை பார்த்து பயப்படுகிறாள். தேவனுடைய ஆவி மனிதர்கிட்ட இருந்தால் அதை அவன் பார்க்கவில்லை. சேனைகளின் கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவன் ரொம்ப அழகாய் அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு இப்ப பாருங்க, அப்ப அவன் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான். இந்த உதாரணத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என்னுடைய, நீ ரொம்ப பயப்படாத, உனக்கு கொஞ்சம் உற்சாகமாக சொல்றேன். ஏன்னு சொன்னா, கர்த்தர் நம்மோட இருந்து காரியங்களை செய்கிறார் என்பதை நான் உனக்கு ஒரு சின்ன சாட்சியா சொல்றேன் அப்படி என்று இந்த காரியத்தை சொல்றார். எப்படி சொல்றார் வாசிச்சு பாருங்க. இப்ப தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. இப்ப இவன் ஒரு கரடியோட சண்டை போட்டானா? ஒரு கரடியோட சண்டை போட்டான் இல்ல ஒரு சிங்கத்தோடைய சண்டை போட்டான்? இல்ல, கரடியும் சிங்கம் இரண்டோடும் ஒன்றாய் சண்டை போட்டான். என்ன சொல்லுது வாசிக்க? கரடியும் சிங்கமும் ஒரு ஆட்டை, மந்தையில உள்ள ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. ஒரே ஆட்டை பிடித்தது ரெண்டு. இப்போ இதுதான் அந்த ராணுவத்தினுடைய டெக்னிக். இதுதான் அவன் பார்த்துக் கொள்ளுகிற அந்த பகுதி. அதுல சொல்லுகிறான், இவரெல்லாம் எனக்கு ஏமாத்திரம் என்றால் கர்த்தருடைய பெலம் நம்மோடு இருக்கும் வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு மனிதன் நான் விழுந்து கிடந்தால், நோய்வாய்ப்பட்டால், இல்ல நான் வலியோடு இருந்தால் அவனை நீ தூக்கிவிடப் போவதில்லை. அவர் விழுந்து விட்டார், அவர் போய்விட்டார், இதையே சொல்லி சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
இப்ப பாருங்க, இப்ப தேவனுடைய இந்த காரியத்துல உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு பகுதிகள் எல்லாமே தெரியும். ஏன்னு சொன்னா இங்க நான் என்னத்து சொல்றேன்னு சொன்னால், இந்த பயத்தை கொடுக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனத்தார்கள் நம் தேவன் யார் என்று தெரியவில்லை, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. தேவன் யார் என்று அறிந்தால் எப்படியெல்லாம் பயந்து பேச மாட்டார்கள். ஏசாயால சொல்லுகிற ஏசாயா 66:1 கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய தோற்றம், கோலியாத்தின் தோற்றம். அப்போ தாவீது கர்த்தரோடு உலாவிக் கொண்டு இருந்ததுனால, கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறதுனால அவனுக்கு சவுலுடைய அங்க கோலியாத்துடைய தோற்றம் சிறிதாக தெரிகிறது. ஏன்னா இவனுடைய அங்கே தேவனுடைய தோற்றம் வானம், எப்படி இருக்கு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அந்த உயர்வான அந்த தேவன் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் இவனை அடிப்பது எனக்கு ஈஸி. என் தேவன் என்னோடு இருந்தால் நான் இவனை அடிப்பதில் எனக்கு ஈஸி. அப்போ இவனுக்கு தேவனுடைய தோற்றத்தை தெரிந்தவன், தேவனுடைய காரியத்தை நன்றாக புரிந்தவன். அதனால்தான் அவன் சொல்றான், அங்கே நியாயாதிபதியில 6:10 வாசிங்க. 6:10. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும். ஏன் பயப்படுறான்? அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கிற அவர்கள் தேசத்துக்கு எமோரியருடைய தேவர்களுக்கும் பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். அப்போ இவன் என்ன சொல்றதுன்னா, இன்றைக்கு தேவனுடைய நம்மோடு இருக்கிற தேவன் யார் என்று தெரிந்தால் நாங்கள் உளர மாட்டோம். நம்முடைய தேவன் யார் என்று தெரிந்தால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதனுக்கும் மனிதன் தீர்ப்பு சொல்லுவதல்ல, தேவன் அந்தந்த மனிதனை அந்தந்த நாட்களிலே செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு காரியம், நோவாவை பற்றி பேசினா, நோவா வேண்டாம் நீங்க என்னத்தை நினைப்பீங்க? ஏதாவது அவங்க சொல்லுங்க, என்னத்தை நினைப்பீங்க? நோவாண்டா என்னத்தை நினைப்பீங்க? மழையை நினைப்பீங்களா? வெள்ளத்தை நினைப்பீங்களா? இல்ல மலையை நினைப்பீங்களா? எதை நினைப்பீங்க? கப்பல் நினைப்பீங்க. நோவாவுடைய கப்பலை நினைப்பீங்க. யோனாத்தான் என்று சொன்னார், யோனா அல்லவா, அவனை என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? மீனை நினைப்பீங்க, பெரிய மீனை நினைப்பீங்க. ஒன்றை மட்டும் பாருங்கள், நான் புரிந்து கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசிய வார்த்தைகள் தெளிவுகளை விளங்கப்படுத்துகிறேன். நோவாவை அந்த கப்பல் பெரிதாக பல வருடம் கடந்து அந்த நோவாவுடைய காரியத்தை, கப்பலை பெருசாக செய்கிறான். அவன் தான் வாழும் வரைதான் அந்த கப்பல் இருந்தது. நீ பரலோக ராஜ்யத்தில் ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் நீ போய் பார்த்தால், நீ அங்கே தேவ ராஜ்யத்தில் போய் பார்த்தால் அங்கே கப்பல் இருக்காது, நோவா இருப்பான். நல்லா அவதானிங்க, கப்பல் இருக்காது, நோவா இருப்பார். யோனா அங்கே மீன் இருக்காது, யோனா இருக்கும். அப்போ தேவன் இந்த இடத்திலே மீனை இந்த இடத்திலே அவர் விட்டு விட்டார். பெரிய மீன் வந்து விழுங்கியது. அதனால விழுங்கிய மீன் அங்கே பர்வதத்தில் இருக்குமா? இல்ல கப்பல் பர்வதத்தில் இருக்குமா? அப்ப தேவன் தெரிந்து கொண்டதை கப்பலை தெரிந்து கொள்ளவில்லை. இல்ல அது இவ்வளவு பணத்தை இவ்வளவு காலத்தை செலவழித்து விட்டேன், இவ்வளவு நாட்களை வீணடித்து விட்டேன், எல்லாத்தையும் நினைத்து விட்டேன் என்று சொன்னால், ஆண்டவர் நோவாவைத்தான்
அங்கே பார்க்கிறாருடைய அந்த செயல்பட்ட செலவுகளையோ இல்ல அந்த காரியங்களையோ எதையுமே ஆண்டவர் பார்க்கல. அங்கே மீனை பார்க்கிறார். அங்கே மீனை ஆண்டவர் பார்க்கல. அங்க பெரிய மீன் நான் சொல்வெல்லாம் கேட்டது அது விழுங்கி அப்படியே கொண்டு கரையில துப்பிச்சு. ஆனால் அந்த மீனை குறித்து அவர் சிந்திக்கல. அந்த மனிதனுக்காக தேவன் செலவிடுகிற ஒவ்வொரு செலவு உனக்கும் எனக்கும் தேவன் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார் தவிர ஒருவனை நரகத்துக்கு தள்ளுவதற்கு இவ்வளவு கூட்டணி சேர வேண்டியது. இதை நாம் நன்றாய் புரிய வேண்டும். அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வரிகள், கர்த்தரை சுவைத்து பாருங்கள், புரிந்து கொள்ளும். இதுல அநேகமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் வேதத்துக்குள்ளே. என்னும் வேத பகுதிக்குள்ளே அநேக. அதனால தேவனுடைய நம்முடைய பகுதிகளை நாங்க என்ன பார்க்க வேணும்னு சொன்னா, எண்ணாகமத்துல 13:28 வாசிங்க. இப்போ இந்த மன்னிக்கும் இதுல போயிட்டு இந்த பார்க்கிறார். இப்ப பாருங்க, நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் காரியங்கள்ல நாம் கர்த்தரை கவனிப்போம். மனிதர்களை குறித்து நமக்கு தேவையில்லை. ஏனால் என்னை ஒரு மனிதன் அழைத்ததோ, நான் நரகத்துக்கு போறதோ பரலோகத்துக்கு போறதோ ஆண்டவர் தீர்மானம் பண்ணுவோம். எந்த மனுஷனும் எனக்கு எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு என்ன பரலோகத்துக்கு அனுப்பினார். கர்த்தருக்கு கர்த்தர் என்னை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை எப்படி புரிந்திருக்கிறார் என்பதை புரிந்தால், அதனால நாம இந்த காரியத்தை நாம கொஞ்சம் சற்று அவதானிப்போம். என்ன சொன்னா, இங்கே வாசிங்க, மோசே சாரி 10 வாசிங்க இருக்கா, சாரி 13. இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி எண்ணாகம் 13:28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அதுக்கு மேலோட அந்த ஊரை பார்த்து சொல்லுவாங்க. 13:28. 13 ஒரு 4 வாசிங்க, 5, 6, 7 அப்படிதான் உள்ளோம். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே எண்ணாகமத்துல பைபிள் எடுத்துற வாசல் எண்ணாகம் 10 வெகு பார்க்கறதுக்கான அல்லவா காலேப்பும் அதில் போகலாம். காலை சரி, ஓகே. அந்த 13:14 தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அவர்கள் மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு அனுப்பின மனிதரின் நாமங்கள் பாருங்க. இப்போ தேசத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு அங்கே போகிறார்கள். அதுல ஒரு கூட்டம் போகிறது, காலை இங்கே போகிறார்கள். அங்கே போயிட்டு அந்த மனுஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் சொன்னால், அந்த தேசம் நல்லா இருக்கு. அந்த பேரிச்சம் பிள்ளைய ஒரு பிள்ளையை வெட்டி 2 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். மாதுளம் பழம் கொண்டு வருகிறார்கள், மிகப்பெரிய பழம். அங்கே மிக ஆசீர்வாதமா இருக்கு, எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு என்று சொல்லிட்டு பாருங்க, பேச்சுத்தான், பேச்சோடு தான் இன்னைக்கு இருக்கிறது. பாருங்க, இப்ப வாசிங்க, 13:28 இப்ப வாசிங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாகும், பெரியகுளமாய் இருக்கிறது. அங்கே ஏனைக்கும்
குமாரனையும் கண்டோம், அவர்கள் பலவான்கள் என்றிருக்கிறது. அப்ப ஐயோ அங்க நாம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம், இந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் என்றதை மட்டும் எண்ணி விட்டுறாங்க. பழம் ஆசீர்வாதமா இருக்கு, அங்கே மாதளம் பழம் நல்லா இருக்கு. ஆனா ஒன்று, அந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீ வேணுண்டா பார்க்கலாம். எப்படி யார் பேசினார்கள்? இவர்களோடு இருந்து வேறு பார்க்கும்படி அனுப்பினவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் மாமிசத்தில் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்து அப்போ காலேபு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னார்கள். என்ன 30 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இவன் சொல்றான், ஏனேக்கின் புத்திரர்கள் எல்லாம் கண்டேன், அவர்கள் பெரிய பலவான்கள் என்பது நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? ஆனா எப்படி இந்த பலவானா இருக்கிற இந்த இதுல வந்துட்டு இப்ப காலேபு பார்க்கிறான். அவன் பார்க்கிற போது கர்த்தரோடு நோக்கி பார்க்கிறான். அதனால் இவன் இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், இந்த மனிதர்கள் யார் என்பது இலகுவாக கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஏன்னு சொன்னா நாம மாமிசத்துல பார்த்து ஓ ஆ என்று நாம பேசலாங்க. ஆனா ஆவிக்குரியல பார்த்தா இவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்ல என்றிருக்கிறது. நீதிமொழிகள் நாம் நாம் வேற காரியத்துக்கு ஒரு நீதிமொழிகள் ஒரு எனக்கு பிடித்த வரிகள் ஒன்று இருக்கிறது. நீதிமொழிகள் 20:19 சொல்லுகிறது, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளால் அலம்புறவனோடு கலவாதே. என்ன செய்யலாம்? தூத்தி. அப்போ நாம் பார்த்தவன் யார்? இவர்கள். நான் எதை சொல்லுகிறேன் என்றால், இங்கே முதல் போனவர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள் தான். இவரோடு இருந்தவர்கள் தான், இவர்களோடு ஊழியம் பண்ணினவர்கள் தான், எல்லாமே இருக்கிறார். அவர்களுடைய பார்வை அப்படியே பிரபண்டமாய் பெருசு பெருசா காண்து. அவங்களோட கண்ணாடியில பூத கண்ணாடியை போட்டது போல எல்லாமே பெருசா அப்படி இப்படி 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 இருந்துட்டு அவனே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்டர் எல்லாமே அவனே. அப்படியே ஒரு பயத்தை, அந்த பயத்தை கொடுக்கிறான். எப்படி இந்த நிகழ்ச்சி எப்படி உனக்கு தெரியுமா தெரியுமா எப்படி என்று ஒரு பயத்தை கொடுக்கிறான். ஐயா, சமூகத்துல ஒருத்தருக்கு அப்படி பயத்தை கொடுத்து ஒரு மனுஷன் நெஞ்சியை பிடிச்சு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். அவ்வளவு அந்த அதிர்வுகளை கொடுத்தது. அப்ப இங்க ஆண்டவரின் கருத்துக்களை இங்கே அங்கே காலேபு பார்க்கிறான். காலேபு பார்க்கிற போது இது மிகவும் எளிதா இருக்கு. இந்த தேசத்தை இலவாய் புரிந்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னான், கர்த்தர், அவன் கர்த்தரை வைத்து பார்க்கிறான். இவனோ உலக மனுஷரை வைத்து பார்க்கிறது. அதனால்தான் அவர்கள் ஓய்வென்று இந்த காரியங்களை பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தர் பார்வையோ சாமுவேல் புத்தகத்தில் அதே வரிகளில் 15ஆம் அதிகாரங்களில் முன்மான வரிகளில் நான் பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு தாவீது மூத்த பிள்ளைகளை பார்க்கிறார், 2வது பிள்ளைகளை பார்க்கிறார். அவர் தனக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் என்றால் 7 பேர் பிள்ளைகள் என்று சொல்லி 7 பேரைத்தான் கொண்டு வந்து விட்டார். ஒருவனை அப்படியே மதிக்கவே இல்லை. ஐயா, மனுஷன் நீ மதிக்காம போவது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் மதிக்காமல் போனால்தான் நானும் நீயும் கதற வேண்டியிருக்க. மனுஷனுக்காக நான் எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நான் அங்கே தேவனுக்காக செய்யும் போது தேவன் தான் எங்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவர்தான் எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர். நாம இந்த காரணம். அப்போ பாருங்க, தாவீது போய் அங்கே கோலியாத்தை பார்க்கிற போது அவன் பார்க்கிறா, என்னடா நீ நாயன்டா என்னை நிறுத்திக் கொண்டார், இந்த எப்படி வந்து நிற்கிறாய் என்று. ஆனால் அங்கே அவனிடத்தில் ஒன்றுமில்லை. அவனை சுற்றி பார்க்கிறான், அவன் ஆயுதங்கள் எல்லாமே இருக்கிறது. அவனை பார்க்கிற போது அங்கே அவனுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். யுத்த வீரனுடைய அந்த யுத்த வீரத்தன்மையின் பகுதி என்று சொன்னால் எங்கே வீக்னஸ் இருக்கு,
அதாவதுதான் நீங்க பிசாசு இன்றைக்கு எங்கே வீக்னஸ் இருக்கிறது அந்த ஒருங்கிணைப்பர்கள் போல ஆண்டவன்ட பிள்ளையும் இந்த கோலியாத்தை நான் ஒரே அடியில நான் அடிச்சிருவேன் என்ற என்று சொன்னால் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் அசைக்கப்படுவதில்லை. யாத்திராகமத்தில் 14 என்ன சொல்லு 14 என்ன சொல்லுது என்று சொன்னா நாங்கள் வாசித்தோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென் சொல்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்பீர்கள். யுத்தம் பண்ணுறவன் நீ ஒரு நாள் ஓய்ந்து போய்வாய். ஒரு காரணம் சில காரியங்களை தீர்க்க சசனமாக செல்ல போகுது. ஏன்னு சொன்னால் தேவன் இந்த நாட்களிலே நம் இந்த கடைசி நாட்களிலே வஞ்சனைகள் மீது வஞ்சனைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், மன்கள் என்ற அநேக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இங்கே குடும்பமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எப்படியாவது பிரிச்சு ஏதாவது தேசத்தையோ நாட்டையோ அங்கே ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு புகழை தேடுகிறார்கள், ஒரு வெளிச்சத்தை தேடுகிறார்கள். தேவனால் வருகிற வெளிச்சத்தை தவிர நாங்களால் எங்கள் வெளிச்சத்தை போட முடியாது. அதனால்தான் இந்த வெளிச்சம் இருள் இருக்கிறது, வெளிச்சம் வருகிறது, வெளிச்சம் வந்த உடனே இருளை விழுங்கி விடுகிறது. நான் சொல்லுகிற மொழியில், நான் என் மொழியில் சொல்லுகிறேன், இது விழுங்கி விடுகிறது. ஒரு பின்பு இருள் வருகிறது. ஒருவேளை செவிபாடு இல்லாத நான் கக்கிவிட்டதோ, வாழ்க்கை எப்படித்தான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எங்கே வெளிச்சம் உண்டாக வேண்டும், எங்கே இருள் உண்டாக வேண்டும் என்று. எங்கள் உள்ளங்களை அறிகிறவரும் காண்கிறவரும் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவன். மனிதன் இல்லை, அவன் யார் எங்களுக்கு? நான் ஒரு மனிதனுக்கு அவனை நான் சொல்லுவதனால் எதுவும் நடந்து விடாது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை நடத்துகின்றார் என்றால் அது நிச்சயமாக ஒரு மனிதனால ஒன்றும் செய்ய முடியாது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ற இந்த கடைசி நாட்களிலே ஒரு பயத்தை, ஒரு காரியங்களை கொடுத்து, ஒரு கலவரங்களை உண்டாக்கி, எவ்வளவு அநேக காரியங்களை நாங்கள் இன்றைக்கு காரியத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லது, ஒவ்வொன்றும் நல்லது. நாம் தேவன் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நாம எப்படி எங்களை நான் ஒருவனை நரகத்துக்கு போவோம்னு சொல்லவோ, அவனை பரலோகத்துக்கு கூட்டிட்டு கொண்டு போகவோ, எல்லாம் நாம் கூலி வேலைகள். நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று, தேவன் செய்ய வேண்டியது ஒன்று. விதைப்பது எங்களுடைய வேலை, விளைய செய்வது கர்த்தருடைய வேலை. அதனால இந்த காரியங்களை நாங்கள் ஏதோ ஒரு வெளிச்சத்துக்குள்ள போருக்குள்ள பயங்கரமாய் நாம தேவனுடைய சமூகத்தை நாம என்னென்னோ வகை இன்னைக்கு தேவன் எப்படி என்ன சுபாவமாக இருக்கிறதில்ல. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் தான், இந்த ஜனங்கள் தான் பெலிஸ்தரை கண்டு பயந்தார்கள், அவையை கண்டு பயந்தார்கள், இவையை கண்டு பயந்தார்கள். அதனால நாம இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு சொல்ல வேண்டிய காரியங்கள், நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகள் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நமக்கு தேவ காரியத்தில் நாம சொன்னாரா? 5வது இப்ப வாசிங்க. உன் செய்கைகளை ஜனத்துக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர்கள் யோசித்து உறுதிப்படுத்தி செய்வார்கள். அப்படி வசனம் இருக்கா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. எவ்வளவு நாம செய்கிறத அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஐயா, நான் வாழ போறது இருக்க போறது பற்றி எண்ணிக்கை இல்லை. ஆனா இன்றைக்கு மீட்டுமை கொன்று
நேசர் அல்லவா, எசேக்கியா ராஜா அவன் என்ன செய்யறான்? மேட்டிமை கொள்ளுகிறான். அவன் அந்த நாட்களிலே ஆண்டவர் அவனை பைத்தியக்காரனாய் கொள்ளுகிறான். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் புல்லை தின்னுக்கிறான். நிகமெல்லாம் வளர்ந்து அவன் புல்லை தின்கிறானாம். அங்கே புல்லை தின்ற போது அவன் இந்த சாப்பிடுறான்ல, மேட்டிமையானவன் புல்லு சாப்பிடுவான்லவா, அவன் புல்லு சாப்பிட அவன் நினைக்கிறான் நான் நூடிசு சாப்பிடணும், நான் விலை உயர்ந்த நூடிசு சாப்பிடுறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஏண்டா அவனை அவ்வளவு மந்தமாக்கி விடுகிறான். தெரியல. இன்னைக்கு சில மனிதர்கள் அவர்கள் மறந்து விடுவார்கள், அவர்கள் செய்கிறது அவளுக்கு தெரியவில்லை. நான் அதான் சொல்லுவேன், இன்னைக்கு உலகத்திலே ராஜ நடையில் நடக்கிறவர்கள் யாருன்னு சொன்னால் ஒரு பைத்தியக்காரர். தான் நினைக்கிறதா நான் இப்படி நினைக்கிறேன், ராஜா நான் ராஜா. அதனால அவன் செய்கையெல்லாம் அதே போல இருக்கு. அதனால அவன் மூடிசு தின்றது போல தின்னுவான். ஆனால் எங்களுடைய பார்வைக்கு புல்லை தின்னுகிறான் பார்க்கிற போது. அதனால தேவன் எங்களுக்கு எதை கொடுக்கிறார் என்ற ஆகாரத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நாம நன்றாக உற்று அவதானிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்று சொன்னால், இந்த கோலியாத்து இவ்வளவு குரலை விட்டான், ஆனா அவன் கை அவனுக்கு அவன் விழுகிறான். விழுந்த உடனே அவன் ஓடி போய் அவன் கத்தி அவன் உரையில் இருந்த கத்தியை உருவி அப்படியே கழுத்தை வெட்டுகிறான். அப்போ அவன் என்ன சொன்னான்? தன்னுடைய பலம், தன்னுடைய நம்பிக்கை, அவன் தான் அந்த உரையில் இருந்து வாளை வெளியெடுக்க. ஏன்னு சொன்னால் இவன் ஒன்றும் இல்லை, இவன் சாதாரண, இவனை நாங்க நைட்டு போட்டுருவோம், இவன் ஒன்றும் இல்லை என்று எண்ணிக்கொண்டார்கள். கர்த்தர் நடத்தினான். அந்த வாளே, இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக எழுப்பின அந்த வாளே உன்னை கொண்டது. ஆமான் என்ற ஒரு மனிதனோடு இருந்தான். அவனுக்கு பெருமை, அங்க பெரிய காரியங்களை, அங்க காரியங்கள் எல்லாம் சொல்லி, மனைவிட்ட சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி, எல்லார்ட்டையும் சொல்லி, எல்லாத்தையும் அடிச்சு கோல் பண்ணி, ஹலோ எப்படி, ஐயோ என்ன கத்தப்பா, அது இது என்று எல்லாம் சொல்லி பயங்கரமா சொல்லி அகமான் அப்படியே போறான். மோர்தையாவது ஒரு தூக்கு மரம் எவ்வளவு 50 அடி உயரத்துல தூக்கு மேலாம் போட்டுட்டு போறான். அங்கே என்ன நினைத்து கொண்டு போறானோ ஒரு நொடியில் அது அவனுக்கு மாறிவிடுகிறது. நாங்கள் நினைக்கிறது நடப்பதல்ல, உன் நினைவுகளில் நினைவுகள் இல்லை, உன் வழிகளின் வழிகள் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதனால நாம தேவன் நினைவுகளை நான் செய்தால் நான் பாக்கியவான். ஏதோ ஒரு வகையில கர்த்தருக்கு நாம் செய்கின்ற ஒரு காரியத்தை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம பாக்கியமா இருக்கும். என்று சொன்னால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு தரிசனத்தை கண்டான், என்னுடைய தரிசனத்தை கண்டான். அந்த என் கதவை திறவாமல் இன்னொருவனுடைய கதவை போய் நீ திறந்து பார்த்தாயா இருந்தால் அங்கே உன்னுடைய தரிசனத்தை காண முடியாது. நல்லாவதான் நீங்க ஐயா, தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தால் அந்த தரிசனத்தின் கதவுகள் ஒன்று, அந்த கதவுகள் என் கதவுகளை திறந்தால்தான் அங்கே என்னுடைய பாதை தெரியும். இன்றைக்கு அவனுடைய பாதையை திறக்காமல் வேறு என்னுடைய பாதைகளை திறந்து நடந்து செல்வதனால் தான் இன்றைக்கு துன்பங்கள் ஏராளமாக வருகிறது. 2 வரிகளை நான் பார்க்கிறேன். அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இங்கே பேதுருடைய காரியத்தை பார்ப்போம், இந்த தரிசனத்தை பற்றி பார்ப்போம், சின்ன வரிகளை பார்ப்போம். தூதன் அப்போஸ்தலர்கள் 12:8 தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றும் அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி அவனை மீண்டும் நோக்கி சொல்லுகிறான், உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள்.
என் பின்னே வா என் பின்னே வா என்றார். கீழே அடுத்த 9 வாசிங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல். இப்போ அதை போடு சாமியேடு என்று தூதன் சொல்லுகிறான், வேறு ஒழுப்பி தட்டி சொல்லுகிறான். இவன் என்ன நினைக்கிறானாம்? தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல், அந்த தேவனால் இங்க இப்போ செய்து கொண்டிருக்கிற அந்த காரியம் தேவனால நடந்து கொண்டிருக்கிறது இவனுக்கு அறியாம இவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இது ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இருக்கா? அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவர் இப்போ செய்து கொண்டிருக்கிறார். அந்த செய்து கொண்டிருக்கிற நிகழ்வை பார்த்து இவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், ஏதோ தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறேன், இது உண்மை இல்ல, இது பொய், இது தரிசனம் அப்படி என்று இருக்கிறது. அப்போ இப்போ அதனால சொல்லுகிறேன், அந்த என்னுடைய அப்போ ஒரு கதவை நாம எனக்கு ஒரு தரிசனத்தின் கதவுகளை தந்தால், அந்த கதவை என் கதவை திறந்தால் தான் அங்கே என்னுடைய தரிசனம் இருக்கும். என்னொருடைய கதவை திறந்தால் தரிசனம் காண முடியாமல் காணாத வழிகளிலே நாம் சென்று கொண்டே இருப்போம். அங்கே என்னென்னலாம் செய்வோம். நாம் இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொண்டிருக்கின்ற வேதம், நான் அடிக்கடி இது எத்தனை வருடங்களுக்கு முன்னாக நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். மத்திய 24வது வசனத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள். அது எங்களுக்கு வந்தாத்தானா அது அது சொல்லப்படுது இல்லவா? எப்படி அன்பு எப்படி இருக்கிறது, எப்படி அன்பு தணிந்து போகிறது, யார் அன்பு தன்னால். இப்போ தேவன் இந்த இறுதி நாட்களிலே நம் செய்கைகளை ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய காரியத்திற்கும் இந்த உபவாச கூட்டத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் வரும் காலங்களிலும் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னு சொன்னால், இந்த இன்றைக்கு அநேக காரியத்துல இன்றைக்கு மனிதர்களுக்கு தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர்கள் என்ற எல்லா காரியமும் இருக்கு, எல்லா பகுதிகளும் இருக்கு. அதனால இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா, இங்கே சாலமோன் தாவீது வாழ்க்கையில இங்கே அதோனியா என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் போயிட்டு தான் ராஜாவா ஆகிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சாலமோன் அவை எல்லாரையும் கழிச்சு விட்டுட்டான். ஒரு 3 பேரை கழிச்சு விட்டுட்டார். அங்க கழிச்சு விட்டுட்டு இவர் ராஜாவாகிறான். எங்க பார்க்கலாம் இல்லையா? 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள்ல 1:25 பார்க்கலாம். வாசிங்க 1:25. அவன் இன்றைய தினம் போய் இல்ல ஓகே 18 பாருங்க. அதனோட பாருங்க. அப்பொழுது சொல்றாரு 18, அப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகின்ற என் ஆண்டவர் ராஜாவே, நீ அதை அறியவில்லையா? இப்போ தாவீதுகிட்ட போய் சொல்லுகிறார். அவன் இங்க ராஜாவாயினா ஊரெல்லாம் விலாசம் எல்லாம், இப்ப நான் தான் ராஜா, இந்த இடத்துல இப்ப நான் தான் ராஜா, அங்கே அவர் வருவார்கள், இவர் வருவார்கள், எல்லாரும் என்னோட கூடி எல்லா ஜனமும் வந்துட்டார்கள். ஆறு வரையில சாலமோன் வரையில. ஏன் இல்லை இல்லை, இவன் ஆகாதவன். அவங்களுக்கு தெரியுது இவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டது. அதனால நான் எல்லாருக்கும் அடிச்சு எல்லாருக்கும் சொல்லி நான் தான் ராஜா அப்படி என்று அங்கே அங்கே அந்த பாருங்க சொல்றது, அங்க குசி ராஜா அதோனியா அங்க அவருக்கு வாழ்த்து அங்க எல்லாரும் சேர்ந்து குசித்து குடித்து ராஜாவே அதோனியாவே வாழ்க என்று சொல்லுகிறார். அங்க வாழ்க கத்துறார். சத்தம் கேட்கிறது, சத்தம் கேட்கிறது. வாழ்க. எங்கே தேவன் வாக்கு கொடுத்த சாலோமோனை ராஜாவாக்குகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய காரியத்துல தேவனுடைய ஜெபம் பண்ணுவோம். நாம் இன்னும் அநேகமான ரகசியங்கள், இன்னும் அநேக காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் நன்றாக ஜெபம் பண்ணுவோம். உபவாச நாட்கள் என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள்.